இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டிலேருந்து அம்மா அப்பா வாழைப்பழமும் கீரையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கீரை பைத்தியங்க. எந்த கீரை கிடைச்சாலும் நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதை தெரிஞ்சுட்டு அப்பப்போ கீரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. மருந்து அடிக்காத இயற்கையாக விளையிற கீரைங்க இது. நம்ம வீட்டு செல்லக்குட்டி ஹரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். மதிய லஞ்சுக்கு கீரையை கடைஞ்சிருவோன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த உடனே கீரையை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கீரையை அந்த காம்புகள் எல்லாம் கிள்ளி போட்டுட்டு நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சுட வச்சு கீரையை அதில் சேர்த்துட்டேங்க. 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இந்த கீரையை குக் பண்ணிக்கணுங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதால காரம் அதிகமாக சேர்க்குறது இல்லைங்க. நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்த உடனேயும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு பருப்பு மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த கீரை கடையிலுக்கு மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு சின்ன வெங்காயம் தாங்க. ஒரு 30-40 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்க்குறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 30 போல் சின்ன வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் அம்மா எல்லாம் பருப்பு மத்தால இதை தட்டி சேர்ப்பாங்க. அரைச்ச வெங்காயத்தை கடைஞ்ச கீரையில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கூட இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை கடையிலுக்கு சில பேர் தக்காளி ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்குவாங்க. கொங்கு சைடில் மெயினாக இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா கீரை கடையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சுட சுட சாதத்தில் இந்த கீரை கடையலை சேர்த்து இன்னும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் சிக்கன் என்னங்க டேஸ்ட்டு, இந்த கீரை தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். யாரெல்லாம் கிராமத்தில் வளர்ந்து இந்த கீரை கடையில் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரெட் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?